வெல்கம் டு ஹஸ்வா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல சவுதி ட்ரெடிஷ்னல் கப்ஸா சிக்கன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறமா நீங்கள் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணக்கப்புறமா தான் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போடணும். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரை ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ட்ரை லெமன், அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சிக்கன் தான் போடணும். சிக்கன் நம்ம தந்தூரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தை பீஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நானும் இதில் ஒரு 2 தை பீஸ் சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஆஃப் குக் பண்ண போகிறோம். சிக்கனை இதில் ஆஃப் குக் பண்ணக்கப்புறம் இந்த சிக்கனை தனியாக எடுத்து நம்ம சும்மா ரோஸ்ட் பண்ணி இதை மேலே வச்சுருவோம், ரைஸ்க்கு மேலே. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பாப்ரிகா பவுடர், அப்புறம் தனியாத்தூள், சீரகத்தூள், இதுவுமே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இந்த சிக்கனில் ஃபுல்லாக இது மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தக்காளி ரொம்ப சாப் பண்ணாமல் அரைச்சி கொடுக்காமல் நல்லா மசிச்சு எடுத்த மாதிரி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு தக்காளி இருந்தால் போதும். இது போட்டக்கப்புறமா நம்ம அரிசிக்கு அளந்து வச்சுருப்போம்ல தண்ணி, பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அந்த மாதிரி அந்த தண்ணி அளந்து தண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வந்தக்கப்புறமா சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வெளியே வச்சிடலாம். எடுத்து வச்சக்கப்புறமா நம்ம இதில் ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியிருக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி அந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதனால 1 கரண்டி தண்ணி மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம சிக்கனை ரோஸ்ட் பண்ணும்போது அது மேலே ஊற்றிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சிக்கனுக்கு. அதனால தான் எடுத்துகிட்டு நம்ம ரைஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரைஸ் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஓடிஜியில் கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேனில் பட்டரை தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த எடுத்து வச்ச சிக்கனை போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்ச கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் மேலே ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சமாக காரத்துக்காக நம்ம பாப்ரிகா பவுடர் இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே சால்ட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம அப்படி 2 பக்கமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸ் மேலே வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரைஸ் பார்த்தா அதுவும் ஓரளவு குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்லைட்டாக தண்ணி இருக்கும்போது நம்ம தம்மில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம்னா தம்மில் போட்டோம்னா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அழகாக இந்த ரைஸை சிக்கனோட சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். மைனஸும் இந்த டொமேட்டோ சாலடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹஸ்வா ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.